ஹலோ கைஸ், இந்த காலத்தில் நட்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் நல்ல நட்பு கிடைக்கிறது அதை விட கஷ்டம். ஆனால் அந்த நட்பை சில பேர் வந்து அலட்சியப்படுத்துவாங்க, சில பேர் அந்த நட்பை புரிஞ்சிக்கவே வந்து மாட்டாங்க. ஸோ அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஜாக்லின் அவர்களும் சௌந்தர்யா அவர்களும் சண்டை போட்ட விஷயங்களே கூட வந்து வச்சுக்கலாம். ஒரு மிகுந்த அன்பு உள்ள ஆட்களால் மட்டும்தான் மாறி மாறி வந்து சண்டை போட்டிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு வார்த்தைகளை விட்டு காலையில் வந்து அவ்வளோ தூரம் சண்டை போட்ட சௌந்தர்யா அவர்களும் அதே மாதிரி ஜாக்லின் அவர்களும் சொல்லப்போனால், எப்பா சாமி விட்டுருங்கடா, எப்பா உன் நட்பும் வேணாம், ஒன்றும் வேணாம், உன் மண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து மூஞ்சி முறுக்கிட்டு போய் அங்கே போய் ஓரமாக நின்று அழுதுட்டு இருந்தாலையும், அதுக்கப்புறம் நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்வர்சேஷன் வந்து மேக் பண்ணுறாங்க சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின். ஸோ இந்த கான்வர்சேஷன் வந்து அவங்களுக்குள்ளார நிறைய மாற்றங்களை வந்து உண்டாக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், உங்களுடைய வாழ்க்கைக்கே வந்து எடுத்துக்கலாம். ஒரு விஷயத்துக்கு நம்ம போய் பயங்கரமாக கத்தி சண்டை போட்டு அதுக்கப்புறம் ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுக்காக அழுந்து உடஞ்சி உளுந்து கெஞ்சி எல்லாத்தையும் பண்ணுறதை விட ஒரு 5 நிமிஷம் கான்வர்சேஷன் உங்களுடைய தாட் ப்ராசஸே மாற்றிடும் அண்ட் உங்களுடைய லைஃபே வந்து மாற்றிடும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் 2 பேருமே இன்றைக்கி வந்து பண்ணாங்க. இது எல்லாருமே பண்ணுறது தான். ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆகிடுச்சு, ஒரு பிரச்சனையே ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ளே அவங்க பேசி புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய நட்பு வந்து வளரும். அது வந்து பிக் பாஸ் சீசன்களில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக ஃப்ரெண்டாக இருந்தவங்க. ஆக்சுவலி முன்னாடி ஃப்ரெண்டாக இருந்து அதுக்கப்புறம் அதிலிருந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பேசி அதுக்கப்புறம் இவங்களை பற்றி அவங்க பேசுகிறது, அவங்கள பற்றி இவங்க பேசுகிறது, அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டு இருந்தது சௌந்தர்யா அவர்களுக்கும் ஜாக்லின் அவர்களுக்கும். அதனால தான் அந்த மனசில் இருக்கக்கூடிய சில விஷயத்தை வந்து சொல்ல முடியாமல் போயிருந்தால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உருவாச்சோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. அண்ட் இன்றைக்கி நைட் ஒரு 12:30 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க. நான் எபிசோடை பார்த்துட்டு தான் வந்து சொல்கிறேன். 2 பேரும் அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷன் வந்து வச்சுக்கிறாங்க. இதில் வந்து சௌந்தர்யா அவர்கள் வந்து கிளியராக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு நட்பு ஓகே தான், எல்லாமே ஓகே தான். என்னென்னா நட்புன்னு வரும்போது என்னால் கேமை வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ண முடியல. சில இடங்களில் வந்து நீ தப்பு பண்ணுற, நீ சரியாக இருக்க அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு தோணுனா கூட சொல்ல முடிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த இடத்துல வந்து நீ உன் மனசுக்குள்ளே ஏதாவது நினச்சிப்பியோ, நீ வேறு மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து காமிச்சிருவியோ அப்படின்னு சொல்லி நான் பயப்படுறேன். அதனால தான் என்னால் வந்து எதுவுமே சொல்ல முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா வந்து புலம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஜாக்லின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏம்மா உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிவிடு, உனக்கு செட் ஆகலையா செட் ஆகலைன்னு சொல்லிவிடு, அதை விட்டு பின்னாடி போய் அப்படின்னு சொல்லி இழுக்கும்போது சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி போய் அப்படின்லாம் வந்து சொல்லாதம்மா, அது எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல, எனக்கு பயங்கரமாக ஹிட்டாது, தயவுசெய்து அந்த வார்த்தையை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா அவர்கள் ரொம்ப செல்லமாக சொல்கிறாங்க. உடனே ஜாக்லின் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷனை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க வேறு ஒரு வேலை. ஸோ அவங்களுக்கு பிடிக்காத நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளேயே வந்துருந்துட்டுருக்கு. பட் ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சமயத்தில் நீ வந்து என்னை பிடிக்குன்னு சொல்கிற, சில சமயத்தில் பிடிக்காதுன்னு சொல்கிற, சில நேரங்களில் வந்து இந்த நட்பு வந்து வேணான்னு நினைக்கிற, அதுக்கப்புறம் சில நேரங்களில் இந்த நட்பு இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிற, அதே மாதிரி சில நேரங்களில் வந்து உனக்கு எனக்கு பிரச்சனை நடக்கும்போது சில விஷயத்த சொல்ல முடியலன்னு சொல்கிறேன். சரி சொல்லுமா, ஏமா உனக்குள்ளேயே வந்து வச்சுக்கிற, சரி சொல்லுன்னு சொன்னால் இல்லை சொன்னால் நீ கோவப்படுவேன்னு சொல்கிறேன், நான் கோவப்பட மாட்டேன் சொல்லுன்னு சொன்னாக்கா இல்லை இல்லை அது மாதிரிலாம் வேணாம் அப்படின்ற, அப்புறம் பின்னாடி போய் வந்து பேசுகிற, அப்புறம் நான் வந்து வேற ஒரு இடத்துல கிட்ட நான் பேசினேன் அப்படின்னா அதை நீ வந்து ஏற்றுப்பியா அப்படின்னு சொல்லி ஜாக்லின் அவர்களும் சௌந்தர்யா அவர்களும் ஒரு கான்வர்சேஷன் வந்து பில்டப் பண்ணுறாங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அவங்களுடைய நட்பு வந்து உடையில, அது மட்டும் தான் நம்மளால் இப்போதைக்கு கன்ஃபர்மேஷனாக வந்து சொல்ல முடியுது. பட் எண்ட் ஆஃப் தி டே எனக்கு தெரிஞ்சு வந்து ஜாக்லின் வந்து ட்ரூலி ஃப்ரெண்டை வந்து பார்த்திங்கன்னா நேசிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஆனால் கேமுக்காக அவங்க வந்து சில நேரங்களில் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ஓவராலாக டைரெக்டாக வந்து ஒரு ஆளை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரியோ இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மோசப்படுத்துகிற மாதிரி எதுவுமே வந்து பண்ணல. இப்போ வந்து இந்த கோவா கேங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெப்ரி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருந்தார். அவர் ஃபஸ்ட்டு வந்து வெளியே வந்தார். அதுக்கப்புறம் ரயான் வந்தார், சௌந்தர்யா வந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஜாக்லினை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க. பட் ஜாக்லின் வந்து அப்படி பேசி நான் பார்த்ததில்ல. சில நேரங்களில் ரியாக்ஷன்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.